மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக அதே கடந்த நாட்களிலே தியானித்த வார்த்தையை தான் இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 26 அதிகாரம் 1 வசனம். மீண்டும் அதை வாசிக்கிறேன். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தரையே நம்பியிரு. கர்த்தரையே நம்பியிரு. வேதம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கு, மனுபுத்திரன் முன்பாக நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தரையே நம்பியிருங்கள். அநேக தன்னுடைய சுய புத்தியிலே நம்பிக்கையாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே 5 முதல் சில வார்த்தைகள் சொல்லுகிறது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேல் நம்பிக்கையாயிராமல் படிகளெல்லாம் கர்த்தரையே நீ நினைத்துக் கொண்டிரு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு என்று சொல்லுகிறது. சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைக்காதே. எரேமியா 17 அதிகாரத்திலே 5 முதல் சில வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து ஆமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இருதயம் உள்ளவன் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் அரளையாய் போன செடியை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கை சுய புத்தியின் மேல் காணப்படாதபடி மனுஷர் மேல் வீணாய் நம்பிக்கை வைக்காமல், ஏனென்றால் வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. எசேயா 2 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாரிகள் மேல், பிரபுக்கள் மேல், ராஜாக்கள் மேல், ஆளுகிறவர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல், பட்டம் பதவியின் மேல் நம்பிக்கை வைக்காமல், செய்கிற வேலையின் மேலே நம்பிக்கை வைக்காமல், எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடத்திலே வேலை இருக்கிறது, எனவே எனக்கு அந்த இடத்திலே வேலை இருக்கும் வரைக்கும் என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று மாணவத்தோடு பேசாமல், அனோமாய் நீங்கள் காணப்படாதபடிக்கு, பெருமை உங்களுக்குள்ளே சற்றும் பிரவேசியாதபடி, சேர்த்து வைத்த அந்த சொத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படாதபடி, அப்படித்தான் ஒருவன் ஆண்டவரிடத்திலே வந்தான். ஆண்டவரை நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு என்ன வழி என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ கற்பனைகளை எல்லாம் வாசித்ததில்லையா? கற்பனைகளின்படி நட, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று அவன் சொன்னான். நான் என் சிறுவயது முதற்கொண்டே இந்த கற்பனையின்படி தான் நடக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் உன்னுடைய இருதயத்தை பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீ உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது மகனே. நீ உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு அதன் பின்னே என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்தார். அவருக்கு தெரியும், அவருடைய நம்பிக்கை சொத்தின் பேர் தான் இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் பெயரில் வைக்க வேண்டிய நம்பிக்கை சொத்தின் மேல் தான் வைத்திருக்கிறார். அவனுடைய உடைமையின் மேல் தான், அவனுடைய ஆஸ்தியின் மேல் தான் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டதனாலே ஆண்டவர் சொன்னார், உன் சொத்துக்களை விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு அதன் பின்னே என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடினாலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனாய் அவன் துக்கத்தோட புறப்பட்டு போய்விட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் சகிவு பாருங்கள், அவனை ஆண்டவர் அழைக்கும் போதே அவன் பெரிய ஒரு சீமானாய் இருந்தவள் தான், சொத்து சம்பாதிக்கிறதிலே சிந்தை உள்ளவனாய் இருந்தவள் தான், பணாசை பிடித்தவனாய் இருந்தவன் தான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை அன்று ஆஸ்தியின் மேல் வைக்கப்பட்டிருந்த அவனுடைய நம்பிக்கை இன்றி ஆண்டவரிடத்தில் திரும்பியது. ஆண்டவரில் நம்பிக்கை உள்ளவனாய் காணப்பட்டான். அவன்
ஆண்டவர் அழைக்கும் போது சகையோ இறங்கி வா, நான் உன் இல்லத்திலே வந்து தங்க வேண்டும் என்று சொன்ன போது இறங்கி வரும்போதே பாவங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் அழைக்க செய்தான். என்னுடைய ஆஸ்தியை விற்று அதிலே பாதியை நான் தரித்தருக்கு கொடுக்கிறேன், இன்னும் இருக்கிற பாதியில நான் யாரையெல்லாம் வஞ்சித்தேனோ ஏமாற்றினேனோ அவர்களுக்கு நாளத்தனையாய் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னார். ஏனென்றால் இந்த அவருடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கு. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சேபத்தின் மேல் நம்பிக்கை வையாம், மனுஷர் மேல் நம்பிக்கை வையாம், உடைய ஆஸ்தியின் மேலே, உடைய அந்தஸ்தின் மேலே, உடைய உடமையின் மேல நம்பிக்கை வையாம், ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாய் அவரே நம்பியிருங்கள், அவரே சார்ந்திருங்கள், அவரே உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர்கள் அவரே நம்பியிருப்பார்கள். அவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்து நடத்துகிறாய். எனவே நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு காத்திருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. வார்த்தையின்படியாக கர்த்தரை நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன இருக்கிற காரியம் கைக்கூடி வரும். நீ நிச்சயமாக பொருளை சொந்தரிப்பாய், நித்திய வீட்டை சொந்தரிப்பாய் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருங்கள் என்கிறதான வார்த்தையின்படியாக நாங்கள் உண்மையை மட்டுமே உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வேறொன்றிலும் நாட்ட வைக்காமல், வேறொன்றில் நம்பிக்கை வைக்காமல், ஆண்டவரே உலகத்தின் காரியங்கள் எல்லாம் வீண் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நிச்சயமாகவே உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் நித்திய வீட்டை அடைவார்கள். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் மெய்ப்பொருளை காண்பார்கள். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பூரண சமாதானத்தை உடையவர்களாய் இருப்பார்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. ஆதலால் எங்களை அந்த பாதையில் நடத்துவீராக. வீணாய் விருதாவாய் நாங்கள் ஆண்டவரே இனி வரும் நாட்களை கழிக்காமல் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அமர்ந்து உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.